ஹாய் கைஸ். யாருக்கெல்லாம் படிச்சு ரொம்ப பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க? சின்ன வயசுல நிறைய நிறைய ஆசை இருக்கும். ஒரு வயசு வர 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 அந்த ஆசை நிராசையா போய்க்கிட்டே இருக்கு. அப்படித்தாங்க எல்லாருக்குமே. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதலான பிள்ளைகளோட ஆசை 10 வயசுலயே நிரா நிராசையா மாறிடுது. ஏன்னு சொன்னா 10 வயசுல தேவையில்லாத ஒரு புலமை பரிசு கொண்டு வந்து இதை பேச எனக்கு தகுதி இல்ல. இருந்தாலும் என்னோட ஒப்பீனியனை நான் இதை சொல்றேன். புலமை பரிசில் என்றதை கொண்டு வந்து அந்த பரீட்சைக்காக பிள்ளைகளை ட்ரெயின் பண்றாங்களே தவிர, அந்த பிள்ளையோட எய்ம் எதன்னு சொல்லி அந்த பிள்ளையோட ஆசைய முழுசா முடிக்கணுமென்று எந்த பெற்றோருமே நினைக்கிறது இல்லை. இது இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இன்று வரைக்கும் எல்லா பிள்ளைகளோட ஆசைகள் அவங்களோட ட்ரீம் வந்து 10 வயசோடையே நிறுத்தப்படுது, அல்லது அவங்களோட ஆசையே மாறுது. இதுதான் இங்க நடக்கிற விஷயம். ஸோ பெற்றோர்களே, தயவு செய்து சொல்லிக்கிறேன், புலமை பரிசில் என்றது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூலை எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழிய, அதுதான் அவங்களோட லைஃப்பை தீர்மானிக்க போறதுன்றது இல்லை. எத்தனையோ பேர் புலமை பரிசில் ஃபெயில் பண்ணிட்டு அங்கால அச்சீவ் பண்ணினவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உங்களோட பிள்ளைகளை நீங்கள் புஷ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. பிள்ளைகளோட ட்ரீம் ஏதோ அதே நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா, they will achieve their dream. Thank you.